அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காணொளி மிகவும் முக்கியமான ஒரு காணொளி. கட்டாயம் இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள், இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள், நீங்கள் அடுத்தவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை அடுத்தவர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுமாறு மிகவும் பணிவன்போடு வேண்டிக்கொள்கின்றேன். நான் சென்ற செவ்வாய்க்கிழமை நான் இருக்கும் இடத்திலிருந்து குர்நேகலை சென்றேன். என்னுடைய தனிப்பட்ட ஒரு விடயத்துக்காக வேண்டி சென்று வரும் வழியில் குர்நேகலை தம்புல ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய பஸ் ஹோல்டில் நிற்கின்றேன். வவுனியா கொழும்பு பஸ் வருகின்றது, தனியார் பஸ் வண்டி. அதிலே ஒரு கண்ட காட்சியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய ஒரு முஸ்லீம் சகோதரி, ஒரு முஸ்லீம் யுவதி, அழகான பியூட்டிஃபுல் கேர்ள், அழகான ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி என்ன செய்கின்றால், அவளும் அந்த பஸ்ஸில் ஏறுகின்றாள், நானும் அந்த பஸ்ஸில் ஏறுகின்றேன். முதலாவது சீட், அதாவது எங்களுக்கு தெரியும் ப்ரைவேட் பஸ்ஸில், தனியார் பேருந்தில் ஒரு சிங்கிள் சீட் இருக்கும். அந்த சீட்டில் ஒரு பேக் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவள் வந்தவுடன் அந்த பேக்கை கண்டக்டர் எடுத்து அவளை அந்த சீட்டிலே அமர வைக்கின்றான். நான் அவளுக்கு பின்னால் 3வது சீட்டிலே உட்கார்ந்து என்னுடைய பயணத்தை அந்த பஸ் வண்டியிலே நானும் தொடர்கின்றேன். அந்த பெண், அந்த முஸ்லீம், பெயர் தாங்கி முஸ்லீம் யுவதி என்ன செய்கின்றால், ஒரு 5 நிமிடத்துக்கு பின்னால் அவளுடைய பேக்கிலிருந்து கூழ் மென்பானம், அதாவது நெக்டோ என்று நான் நினைக்கின்றேன், எடுத்து எல்லோரும் அந்த பஸ் வண்டியிலே இருக்கின்றார்கள், நான் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவள் என்ன செய்கின்றாள், அந்த பானத்தை அருந்துகின்றாள். நோன்பு காலம் அருந்துகின்றாள். அருந்திவிட்டு என்ன செய்கின்றாள், அந்த பஸ்ஸுடைய கண்டக்டருக்கும் கொடுக்கின்றாள். அவனும் குடிக்கின்றான். திருப்பி மீண்டும் அவன் கொடுக்கின்றாள் அவளுக்கு, அவளும் குடிக்கின்றாள். திருப்ப மீண்டும் அவனுக்கு கொடுக்கின்றாள். அப்படியாக இருவரும் பரிமாறிக்கொண்டு குடித்து கொண்டிருக்கின்றார்கள். நோன்பு காலம் என்பதை அவள் உண்மையிலே மறந்து விட்டாள். நோன்பை கேவலப்படுத்தக்கூடியவளாகத்தான் அந்த இடத்திலே அவள் காட்சி அளித்தாள். நான் ஒரு முஸ்லீம் என்பதை அவள் மறந்து, அவள் முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்மணி போல அவள் நடப்பதற்கு ஆரம்பித்தாள். எந்த அளவுக்கு என்றால், கணவன் மனைவி எவ்வாறு இருப்பார்களோ அதே போன்றுதான் அந்த பஸ்ஸுடைய கண்டக்டரும் அதே போல் அந்த பெண்மணியும் நடந்து கொண்டார்கள். அந்த பெண்மணி என்ன செய்கின்றால், அவனுடைய டிஷர்ட்டில் ஏதோ ஒரு அழுக்கு இருந்தது போல அதை துடைக்கின்றாள். அதுக்கு பின்னால் அவனுடைய கையை பிடித்து, முதுகை பிடித்து, தோலை பிடித்து கொஞ்சம் குழாவி கொண்டு வருகின்றாள். இத்தனைக்கும் அவள் யார், ஒரு இஸ்லாமிய பேர்தாங்கி முஸ்லீம். இஸ்லாமிய பேர்தாங்கி முஸ்லீம். தாய் தந்தையர்கள் அனுப்புகின்றார்கள், அல்லது கணவன் திருமணம் முடித்தோ இல்லையோ தெரியாது, திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வயசில் உள்ள ஒரு பெண்மணி தான் அவள். என்ன செய்கின்றார்கள், அனுப்புகின்றார்கள். நான் நினைக்கின்றேன், ஒரே பஸ்ஸில் தான் தொடர்ந்து அந்த பஸ்ஸில் தான் அவள் வேலை முடிந்து வருகின்றாள் என்று நான் நினைக்கின்றேன். சரியா 1:53க்கு குருநேகலை அந்த தம்புள்ள பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஹோல்டில் நிற்கும் அந்த பஸ் கொழும்பு வவுனியா. தொடர்ந்து அந்த பஸ்ஸில் வருகின்றாள் என்று நினைக்கின்றேன். கண்டக்டரும் 2 கண்டக்டரும் சுவாரஸ்யமாக அவளோடு பேசுகின்றார்கள். அதே போன்று நடத்துனர் டிரைவரும் அவளோடு சுவாரஸ்யமாக பேசுகின்றார்கள். சுவாரஸ்யமாக 3 பேரும் பேசிக்கொண்டு வருகின்றார்கள். இவளும் அழகான தெளிவான சிங்களத்தில் பேசிக்கொண்டு வருகின்றாள். தாய் தந்தையர்கள் நினைக்கின்றார்கள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் தொழில் செய்துவிட்டு சேஃப்டியாக, பாதுகாப்பாக, நல்ல முறையில், ஒழுக்கமான முறையில் வீடு வந்து சேருகின்றாள் என்று பெற்றோர்கள் நினைக்கலாம். நான் இவளை பின்தொடர்ந்து வந்தேன், இவள் எங்கே இறங்குகின்றாள் என்று. அப்போ அவள் இறங்கக்கூடிய இடம் கலேவில் பஸ், அதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்கின்றது. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் தம்புள்ள ரோட்டில்
பஸ் ஹோல்ட் இருக்குது. அந்த ஹோல்டில் வச்சு இறங்குகின்றாள். அதற்கு முன்னால் நான் நினைக்கின்றேன் அந்த கண்டக்டர் 1000 ரூபாய் தான் ஒரு நோட்டை தான் கண்டேன். காசையும் கொடுக்கின்றாள். அந்த காசை என்ன செய்கின்றாள் அந்த பேக்குக்குள்ளே அவள் வைக்கின்றாள். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரிய சகோதரிகளே, அதற்கு பின்னால் அவள் இறங்கியதற்கு பின்னால் என்ன செய்கின்றாள், தம்புள்ளைக்கு கொஞ்சம் முன்னால் பஸ் நிறுத்தப்படுகிறது சாப்பாட்டுக்காக வேண்டி. அப்போ அவன்கிட்ட அந்த கண்டக்டர்கிட்ட நான் கேட்டேன், என் கண்கள் எல்லாம் குதமாகியது, என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் அழுதது. நோம்புடைய காலம். அடுத்த பக்கம் சீட்டில் இருந்த ஒரு ஆசிரியை என்று நினைக்கின்றேன், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியை என்று நினைக்கின்றேன். இவன் நடந்து கொண்ட விதத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பின்னால் உள்ள சீட்டுக்கு போய் அமர்ந்து கொண்டாள். எல்லோருடைய பார்வையும் அவர்களுடைய பக்கம்தான் இருந்தது. நான் ஜுப்பா உடுத்து போய் எனக்கு எவ்வளோ ஒரு கேவலம். அவள் வேண்டிய மாதிரி நடக்கலாம், பிரச்சனை இல்லை. இஸ்லாமிய சூரத் இல்லாமல், ஒரு இஸ்லாமிய ஆடை இல்லாமல், மாற்று மதத்தவருடைய ஆடை அணிந்து வந்து வேண்டிய மாதிரி நடந்து கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அந்த பஸ் 1:53க்கு குருணைகளை எடுக்கிறாங்க. 2:30க்குள்ளார 2:30 2:15 2:30க்குள்ளார அந்த கலேவல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிறுத்தப்பட்டது. வளமையாக அந்த பஸ்ஸை தான் நான் நினைக்கிறேன் அவள் ஃபாலோ பண்ணுகின்றாள் என்று. இல்லாவிட்டால் தெரிவதற்கு சான்ஸ் இல்லை. அதுக்கு பின்னால் அந்த சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுவாங்க ஹோட்டல். அந்த நேரத்தில் அந்த கண்டக்டர் கேட்டேன், ಕಂಡಕ್ಟರ್ ಮಾತ್ಯ ಒಗತು ಮಾಟ ಏ ಮುಸ್ಲಿಂ ಕೆಲ್ಲ ಕೊಮ್ಮನೆ ಅಂದುರಮ್ಮೆ ಇಟ ಬಸ್ಸೆ ಹಾಕಿವಾ ಯಾಕೆ அவருக்குனே ஏன் அங்கே விழுந்த யாவும் பெந்தலாயிங்க. அப்போ எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் தனிமையில் கூடுதலாக பேசவும் முடியாது. இல்லை கல்யாணம் முடிச்சு இல்லை, நான் நம்புகிற அளவு கல்யாணம் முடிச்சு இல்லை. அவன் அப்படி சொன்னால் தப்பிக்கலாம் என்று தான் அந்த பதிலை சொன்னான். உண்மையிலே என் மனம் தாங்க முடியலை. இப்படி எத்தனை பெண்கள் இருப்பார்கள், எத்தனை வாலிப பெண்கள் இருப்பார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய பிள்ளை பேராதனை யூனிவர்சிட்டியில் கல்வி கற்கின்றது, அதே போன்று ராஜாரட்ட யூனிவர்சிட்டியில் கல்வி கற்கின்றது, அதே போல் தென்கிழக்கு பல்கலைக்கழகம், ஜஃப்னா யூனிவர்சிட்டி, இவ்வாறான கொழும்பு யூனிவர்சிட்டி, இவ்வாறான பல்கலைக்கழகங்களில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்றது. வாப்பாமார் என்ன செய்கிறாங்க, பிள்ளைய பாதுகாப்பாக மோட்டார் பைக்கில் ஏற்றி பஸ்ஸில் ஏற்றி விட்டு நான் பாதுகாப்பாக என் பிள்ளைய கொண்டு விட்டு வந்துட்டேன். பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்துட்டேன், சீட்டில் உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். என்ன நிச்சயம்? நீங்கள் உங்களோட பிள்ளைய நம்புறீங்க, அவள் உங்களோட நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டாள். அவளுக்கு என்ன செய்யணும்னு தோன்றுதோ அதைத்தான் அவள் செய்வதற்கு முன் வருவாள். இப்படியான எத்தனையோ சம்பவங்கள் தாராளமாக எங்களுக்கு முன்னால் இருக்குது. யூனிவர்சிட்டி வளமையாக போகிறது ஒரே பஸ்ஸில், அவனும் வளமையாக ஒரே இடத்தில் இருந்து பஸ் ஏறுவது. அவன் ஜஃப்னாவிலே வேலை செய்கின்றான், இராணுவ படையிலே 2 பேரும். அவனும் திருப்பி வரும்பொழுது ஒரே பஸ்ஸில் வாரது, அங்கே இருந்து ஒரே இடத்துல இறங்குது. அவளும் ஒரே பஸ்ஸில் வாரது, ஒரே இடத்துல இறங்குது. கடைசியில் இன்றைக்கு அவனோட தான் அவளோட வாழ்க்கை கழியுது. எந்த அளவுக்கு கேவலம் முடிச்சேன்னா, ஒருத்தன் சொல்கிறான், என்ன நான் உன்னை முடிக்கணுமா இருந்தால் நீ இந்த குர்ஆனை காலால் மிதிச்சிட்டு வா, நான் முடிக்கிறேன். எந்த தயக்கமும் இல்லை. எங்கட ஏரியாவில் இருக்குது, எங்கட ஏரியாவில், வேறு எங்கேயும் போகிறது இல்லை. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எங்கட ஏரியா தான், வேறு எங்கேயும் நான் தூரத்துக்கு போகல. உடனே நினைச்சிடால் காலால் மிதித்து அந்த குர்ஆனை கேவலப்படுத்தி அவனை திருமணம் முடிக்கிறார். எதற்காக வேண்டி? ஒரு 5 நிமிட ஆசைக்காக டிக்டாக்கில் சமூக வலைத்தளங்களில் இல்லீகல் அஃபேர்ஸ் ஏற்படுகின்றது. திருமணம் முடித்த 3 பிள்ளைகள், 11 வயசு, 9 வயசு, 2 வயசு. யாரோட இல்லீகல் அஃபேர்ஸ்? மாற்று மதத்தவரோட. தன்னுடைய கணவன் இருக்கின்றார், தன்னுடைய கணவனிடத்திலும் கிடைக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த திங்ஸ் தானே இருக்கின்றது அவனிடத்திலும். வேறு வித்தியாசமாக இருக்கின்றதா? இல்லை. அவனிடத்தில் வித்தியாசமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆமாம், அவளுடைய கணவனிடத்தில் இல்லை, அதனால் அவனிடத்தில் வித்தியாசமாக இருக்கின்றது, அதனால் அவள் போய்விட்டாள் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் தன்னுடைய கணவனிடத்திலும் இருக்கக்கூடியது ஒன்று, தன்னுடைய கணவனிடத்திலும் அதே சுகம் கிடைக்கின்றது,
அவனிடத்திலும் அதை சுகம் கிடைக்கின்றது. என்ன மனத்தியாலமா 10 நிமிடத்தில் எல்லாம் ஆசையும் முடிஞ்சு அதுக்கு பின்னால் உங்களை தூக்கி வீசிடுவான், அறுத்து குப்பை தொட்டியில் போடுவான். கொஞ்ச காலம்தான் உங்களோட வாழ்வான். நல்லா ஞாபகம் வச்சிங்க. யாரெல்லாம் அந்நியவர்களோடு வாழ்க்கை நடாத்துவதற்கு முயற்சி செய்கின்றீர்களோ கொஞ்ச காலம்தான் உங்களோட வாழ்க்கை நடத்துவான். அதுக்கு பின்னால் கழுத்தை அறுத்து கொன்றுவான், அல்லது அல்லது என்ன செய்வான், ஏதோ குப்பை தொட்டில் போடுவான், இல்லாட்டி யாருக்காவது உங்களை விற்று போட்டுருவான். நீங்கள் அதுக்கு அங்கால வப்பாட்டி தான். விளைஞ்சு தானே நான் இப்படி சொல்கிறேன்னு யாரும் போய்க்கோனா உண்மையிலே ஆத்திரத்தில் கவலையில் பேசுகிறேன். 18 வயசுக்குள்ள ஏழை செய்கிற காலம் 40-45 வயசு கண்டக்டர், ஒரே பஸ்ஸில் வர்றது ஒரே பஸ்ஸில் போகிறது, காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. அவனோட வாரான், அந்த பஸ்ஸில் வாரான், அந்த கண்டக்டரோட 18 வயசுக்குள்ள 45 வயசு ஓடி போகுது. கொஞ்ச காலம் அவனோட வாழ்க்கை நடத்துது. ஏதோ உம்மா அப்பாவோட முயற்சி, உம்மா அப்பாவோட அழுக, உம்மா அப்பாவோட துவா, ஏதோ அந்த புள்ள பறித்தெடுக்கப்பட்டு வந்து அந்த பிள்ளை இன்னும் ஒரு ஆளும் திருமணம் முடித்திருக்கின்றார். இப்படியாக ஏராளமான சம்பவம். We have so many evidence. Without evidence, I am not going to talk about this. ஓகே, அதிகமான சம்பவங்கள் இருக்கின்றது. லட்சக்கணக்கான முஸ்லீம் யுவதிகள் அந்நிய காஃபியர்களோடு இன்று அந்த ஒரு உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப மோகத்துக்காக, அற்ப இன்பத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை மறந்து, ஆடையை மறந்து, தன்னுடைய பெற்றோர்களை மறந்து, தன்னுடைய உறவுகளை மறந்து, தன்னுடைய கிராமத்தை மறந்து, எல்லாமே வித்தியாசமே. எப்படி வாழ்க்கையை நடாத்துவது? அவன் பன்றி இறைச்சி கொண்டு வந்து சமைத்து தரச்சினா சமைத்து கொடுக்கத்தான் வேணும். ஒருவன் கேட்டான், இது எங்களுடைய ஏரியாவில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். ஒருவன் கேட்டான், அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேன், அதனுடைய டிரைவர், அந்த வீட்டு தாயிடத்திலே கேட்கின்றான், நான் இப்படித்தான் உங்களோட முஸ்லீம் பிள்ளையோட விரும்புகிறேன், எனக்கு திருமணம் முடித்து தருவார்களா? அப்போ அந்த தாய் என்ன சொன்னா, தாய் யோசிக்கல, எந்த மகளை பற்றி தான் கேட்குறானோ தெரியாதுன்னு சொல்லி. அவன் நினைச்சு யாருக்காவது தான் இப்படி அநியாயம் நடக்க போதோ அப்போ நம்ம ஐடியா கொடுப்போம். அப்புறம் போய் சொல்லிக்கிறான், நீ மாற்று மதத்தவன், உனக்கு திருமணம் முடித்து தர மாட்டாங்க, முஸ்லீம் பிள்ளைய நீ தூக்கிட்டு போ. நீ என்ன செய், தூக்கிட்டு போய். அப்போ யார் ஐடியா கொடுத்தது தூக்கிட்டு போகிறதுக்கு? உம்மா தானே ஐடியா கொடுத்தது, ரைட்? யானே ஐடியாக்கு துண்ணே அரே மங்கரலா பெண்ணா மங்கரண்ணா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், தூக்கிட்டு போய் இன்றைக்கும் அவனோட அந்த வீட்டில் டிரைவராக வேலை செஞ்ச அவன் அவளோட வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கின்றான். இப்படியாக கேவலமான எத்தனையோ சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் விழிப்பாக இருக்க வேண்டும். டிக்டாக் மூணு பிள்ளைகளுடைய தாய் என்ன செய்தால் 11 வயசு பிள்ளையிடத்தில் என்ன சொன்னார், நீ இந்த விடயத்தை அடுத்தவரிடத்தில் பகிர்ந்து கொண்டால் உன்னுடைய இந்த 2 வயது தங்கைச்சியை நான் என்ன செய்வேன், வாஷிங் மெஷினுக்குள்ளே போட்டு கொலை செய்து விடுவேன். எங்கே தாய்மை, எங்கே உள்ளம்? 10 மாதம் 9 மாதம் சுமந்து எங்கே? இன்று தாய்மையும் இல்லை, தாய்ப்பாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை. 3 பிள்ளையும் வீசிட்டு இன்றைக்கு அவனோடு வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கின்றார். யார்? எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய யுவதிகள். சீரழிவுக்கு காரணம் தனிமையிலே பிரயாணம், ஆட்டோ டிரைவரோடு பிரயாணம், அதே போல் என்ன கையடக்க தொலைபேசி, ஐஃபோன். மாப்பிள்ளை வெளிநாட்டில், இங்கே மனைவிக்கு ஐஃபோன். மனைவி நினைச்சதில்லை, மனைவி ஃபேஸ்புக்கில் இருக்கிறாள், மகள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாள், மனைவி டிக்டாக்ல இருக்காள், மகள் டிக்டாக்ல இருக்காள், மனைவி வாட்ஸ்அப்பில் இருக்காள், மகள் வாட்ஸ்அப்பில் இருக்காள், மனைவி இன்ஸ்டாவில் இருக்காள், மகள் இன்ஸ்டாவில் இருக்காள், மனைவி எக்ஸ் வலைத்தளத்தில் இருக்காள், மகள் எக்ஸ் வலைத்தளத்தில் இருக்காள். இன்றைக்கு சமூகம் சீரழிஞ்சு வைத்து யார் காரணம்? கணவன்மாரும் பெற்றோர்களும் தான் காரணம். ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டோ, மகளுக்கு தேவையான ஃபோன் லேப்டாப்பை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு அறையையும் அழகான முறையிலே செஞ்சு கொடுத்துட்டோம். அவளுக்கு அந்த நாங்கள் தூங்கினதுக்கு பின்னால் அவள் என்ன செய்கிறாள், படுப்பாளா தூங்குவாளா? அவளை ஃபோனில் எல்லாம் இருக்க வாப்பா, அவளை ஃபோனில் எல்லாம் இருக்குதே, என்ன இல்லாது? யாரை நம்பர் வேணும்? அவள்கிட்ட எல்லாம் இருக்குது. யாரை நம்பர் வேணும், யார் வாட்ஸ்அப் நம்பர் வேணும், யார் கனெக்ஷன் வேணும், எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். அவள் என்ன செய்வாள், காம வெறி பிடித்தவள் என்ன செய்வாள்? 18 வயது மகள், 19 வயது மகள், 20 வயது மகள், 3 வருடம் 4 வருடம் வெளிநாட்டில்
மனைவிங்க சும்மா இருப்பாளா? சும்மா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அதிகமானவங்க வேலிஃபாயத்தான் செய்வாங்க. காரணம், நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து வெளிநாட்டில் உங்களுக்கு அங்கே கள்ள தொடர்பு இருக்குது. எங்கள் குவைட்லேயும் துபாயிலையும் சவுதிலையும் பஹ்ரைன்லையும் உங்களுக்கு அங்கே கள்ள தொடர்பு இருக்குது, இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுக்கு 10 பொண்ணு இருக்காது, 10 கள்ள பொண்டாட்டி இருக்காது. அப்போ இங்கே என்ன செய்வார்? அஸ்ஸானி து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் தான். நீங்கள் அங்கே கோடு பாய்வீங்கன்னா அவளுங்க கோடு பாயத்தான் செய்வாள், இவளுங்க கோடு பாய்ஞ்சா அவனும் அங்கு கோடு பாயத்தான் செய்வான். அதனால் அல்லாஹுக்காக வேண்டி உங்களிடத்தில் தாழ்மையாக பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்த கலேவிளவால் சகோதரிடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும், இந்த பஸ் வண்டியை ஃபாலோ பண்ண வேண்டும். 2:30 நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தம்புள்ள ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஹோல்டுக்கு முன்னால், பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஹோல்டு, அதில் ஒரு 2-3 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் அவள் அந்த பஸ்ஸில் தான் வருவாள், வேறு ஒரு பஸ்லேயும் வர மாட்டாள். இல்லாட்டி அந்த தொடர்பு அவளுக்கு இருக்காது. இல்லைஞ்சா? அவனை பார்த்தா வாய்க்கு போட்டு ஒரு கோலம், காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்வார்கள். கையில் 1000 பட்டி, அவன் கையில் 1000 பட்டி. எப்படித்தான் விரும்புகிறாங்களோ தெரியாது. மதம் என்ன? எங்கட மதம் என்ன? அவன்ட மதம் என்ன? எங்கட ஆடை என்ன? அவன்ட ஆடை என்ன? எங்கட வீடு என்ன? நாங்கள் வணங்குறது அல்லாஹ்வை. நீ அவனை முடிச்சா நீ புத்தகம் சரண் தானே செல்லணும், நீ கோயிலுக்கு தானே போகணும். இதெல்லாம் எப்படி உனக்கு சாத்தியமாகும்? யோசிப்பதில்லையா? அல்லாஹ் காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய சிந்தனா சக்தியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றான். காமம் இருக்கின்றது என்றபடியால் வேண்டியவனோட நினைச்சவனோட எங்களுக்கு வாழ்க்கை நடாத்த முடியுமா? முடியாது. அன்புக்குரிய வாலிப சகோதரிகளே, அன்புக்குரிய பெண் சகோதரிகளே, சற்று சிந்தியுங்கள். அந்நியவனோடு வாழ்க்கையை நடாத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கணவனை கஷ்டப்பட்டு எத்தனையோ பல வருடங்கள் உன்னை பாதுகாத்து, உனக்கு செலவுக்கு தந்து, உனக்கு ஆடை அணிவித்து, உன்னுடைய பிள்ளைகளை, நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்த கணவனை நீ என்ன செய்தாய்? அந்நிய ஆணோடு, பெரும்பான்மை ஆணோடு நீ இல்லீகல் அஃபேர்ஸ், உன்னுடைய காமத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக, அவனோடு உறவு கொள்வதற்காக என்ன செய்தாய்? வெட்டி அறுத்து பேக்கிலே போட்டு உன்னுடைய அன்பான கணவனை என்ன செய்த? வீசிவிட்டு அவனோடு வாழ்க்கை நடாத்தின. இப்பொழுதும் நீ என்ன செய்கின்றாய்? சிறைச்சாலையிலே வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் இருவரும் ஏன் யோசிக்கவில்லை? யோசிக்கிறதுக்கு ஏன் தவறிவிட்டாய்? இங்கே உன்னுடைய யோசனை. சொல்லுவார்கள், பெண்களுக்கு மூக்கு இல்லாவிட்டாலும் தீயை தின்று விடுவார்கள். சரி, அதனால தான் நல்லா மூக்கை கொடுத்துருக்காங்க. பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, கட்டாயம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் முட்டியுமான அளவு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகள், உங்களுடைய தனியார் நம்பர்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ எல்லா வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.